ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பீகார்ல சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தத்தின் மூலமா 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. முறைகேடா அப்படின்ற ஒரு விஷயம் உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போயிருக்கு. இது ஆரம்பத்துல அவ்வளவு என்ன பண்ணல, பூதாகரமா ஆகல. ஆனா ஒவ்வொரு விஷயமா வெளியே வந்துகிட்டே இருக்கு. தேர்தல் ஆணையம் எந்த அளவுக்கு முறைகேடுகள் பண்ணி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் ஒவ்வொன்னா வெளியே வரும்பொழுது பல திடுக்கிடும் தகவல்கள் என்ன பண்ணது வந்திருக்கு. இந்த கேஸ் உச்ச நீதிமன்றத்துல வழக்குல போயிட்டு இருக்கு. அப்படி வழக்குல போயிட்டு இருக்கும் போது சமூக ஆர்வலர் யோகேந்திரா யாதவ் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, 2 சாட்சியங்களை முன்னாடி நிப்பாட்டி இருக்கிறார். நீதிபதிகளுக்கு முன்னாடியே 2 சாட்சிகளை நிப்பாட்டி இருக்கிறார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே நீதிபதிகள் என்ன பண்ணிருக்காங்க, அதிர்ச்சி அடைந்திருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் இந்த அளவுக்கு முறைகேடு பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே என்ன பண்ணிருக்காங்க, அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. அதிர்ச்சி அடைந்து ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை தேர்தல் ஆணையம் இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தத்தின் மூலியமா முறைகேடு பண்ணியிருந்தா இந்த திட்டத்தை என்ன பண்ணுவோம், ஒட்டுமொத்தமா என்ன பண்ணுவோம், கேன்சல் பண்ணுவோம், நிராகரிப்போம், அங்கீகரிக்க மாட்டோம் அப்படின்னு என்ன பண்ணிருக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இது தீர்ப்பு இல்ல, பட் கருத்து. நிரூபிக்கப்பட்டால் தேர்தல் ஆணையம் முறைகேடுல ஈடுபட்டிருக்கு அப்படின்னு நிரூபிக்கப்பட்டால் இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தத்தை முழுசா என்ன பண்ணுவோம், கேன்சல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பீகார்ல 18 வயசு பூர்த்தி அடைந்த வாக்காளர்கள் வந்து பாத்தீங்கன்னா 8.18 கோடி. ஆனா இங்க பதிவாயிருக்கிறது 7.9 கோடி தான் என்ன பண்ணிருக்காங்க, பதிவாயிருக்காங்க. மீதி பேர்ல என்ன பண்ணிருக்காங்க, பதிவாகவே இல்லை. இப்போ 65 லட்சம் பேர் என்ன பண்ணிருக்காங்க, நீக்கி இருக்கிறாங்க. இது 1 கோடியை எட்டக்கூடும் அப்படின்ற ஒரு அச்சத்தினாலதான் இந்த கேஸ் ரொம்ப என்ன பண்ணிருக்கு, தீவிரம் அடைஞ்சிருக்கு. இதுல சமூக ஆர்வலர் யோகேந்திர யாதவ் என்ன பண்ணிருக்கிறாரு, நீதிமன்றத்துல வழக்காடும் பொழுது 2 சாட்சியங்கள் என்ன பண்ணிருக்காரு, நிப்பட்டிருக்காரு. இந்த 2 சாட்சியங்கள் யாரு அப்படின்னா, இந்த தேர்தல் ஆணையம் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தத்தின் மூலமா இறந்துட்டாங்க அப்படின்னு 2 பேர் என்ன பண்ணிருக்காங்க, நீக்கி இருக்கிறாங்க. சோ அவங்க உயிரோட தான் இருக்காங்க சார், இந்தாங்க அந்த 2 பேரும், இவங்க இறந்துட்டதா நீக்குனாங்கல்ல தேர்தல் ஆணையம், அவங்க இறக்கல, அவங்க உயிரோட தான் இருக்கிறாங்க, அவங்க 2 பேர் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சாட்சியங்களை முன்னாடியே வந்து என்ன பண்ணிருக்காங்க, நிப்பாட்டிருக்காரு. இத பார்த்து நீதிபதியின் அதிர்ச்சி அடைந்திருக்கிறாங்க. அவங்க மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த அந்த கோர்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க, அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. தேர்தல் ஆணையம் இந்த அளவுக்கு முறைகேடு பண்ண உடனே தேர்தல் ஆணையத்தினுடைய வழக்கறிஞர் என்ன பண்ணிருக்காரு, இது டிராமா, இதுல ஒரு பிழை நடந்திருக்கு, அதை சரி செய்ய முடியும், இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஜாக்கிரதையினால என்ன பண்ணிருக்கு நடந்திருக்கு, இது திட்டமிட்டு செய்யப்பட்டது இல்ல அப்படின்னு சொல்றாரு. திட்டமிட்டு நீங்க செயல்படலைன்னா அப்போ நீங்க எதைதான் ப்ராசஸ் ஒழுங்கா பண்ணிருக்கீங்க, எல்லாமே அஜாக்கிரதையினால அப்ப ஜாக்கிரதையா நீங்க எதுதான் பண்ணுவீங்க தேர்தல் ஆணையம். ஏற்கனவே ஒரு பக்கம் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குகள் திருடப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப பூதாகரமா பரவி இருக்கு. அதாவது ராகுல் காந்தி அவர்கள் கர்நாடக மாநிலத்துல ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதியில எடுத்திருக்கிறாரு. இந்த அளவுக்கு முறைகேடு நடந்திருக்கு. இது ஒவ்வொரு மாநிலத்திலாவது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அதே போல இப்போ ஒடிசால ஆயிருக்கு, அது மகாராஷ்டிரால ஆயிருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல வாரணாசி தொகுதியில மோடி அவர்களே ஜெயிச்சாரா அப்படின்ற ஒரு கேள்வியில வந்து நிக்குது. இது ஒரு பக்கம் பூதாகரமா போகும்போது இப்ப நவம்பர் மாசம் பீகார்ல சட்டப்பேரவை எலெக்ஷன்ல வருது. இந்த எலெக்ஷன்ல பாஜக கூட கூட்டணியில் இருக்கிற நிதிஷ்குமாரை ஜெயிக்க வைக்கணும். பாஜகவுக்கு ஒரே ஒரு நோக்கம் தான். ஏன்னா பாஜகவுடைய இந்த பிரதமர் சீட் இருக்குல்ல, அது வந்து நிதிஷ்குமார் தான் என்ன பண்ணிருக்காரு, முட்டுக்குத்துன்னு இருக்காரு. இப்ப நிதிஷ்குமார் அதை விட்டு விலகிட்டாருன்னா இப்போ பாஜகவுடைய சேரு கவுந்துரும், அதாவது ஆட்சியை கவுந்துரும். அதனால இப்போ நிதிஷ்குமார் எப்படியாச்சும் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு பாஜக என்ன பண்ணுது, தேர்தல் ஆணையத்தின் மூலமா இந்த முறைகேடுல ஈடுபட்டிருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க, குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு தேர்தல் ஆணையம் சொல்லுது, ஒருத்தர் இப்ப நான் குடிமகன் அப்படின்னா என்கிட்ட ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, லைசன்ஸ், இது மாதிரி, அதாவது நான் இந்திய பிரஜை அப்படின்னு இருக்கு, அடையாள சான்று இருக்குல்ல, இந்த அடையாள சான்றெல்லாம் நான் சமர்ப்பித்து நான் வாக்காளர் அடையத்தை என்ன பண்ண வாங்கணும். ஆனா தேர்தல் ஆணையம் சொல்லுது இதுதான் உங்களுக்கு வந்து குடியுரிமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பிக்ஸ் பண்றாங்க. இத உச்ச நீதிமன்றத்துல நீதிபதிகள் பண்ண சொல்றாங்க. அதாவது ஒருத்தருக்கு குடியுரிமை வந்து வழங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு சான்று இருக்குன்னா அது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழே தான் வருது. தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரமே இல்ல. இதுதான் உங்களுக்கு வந்து சர்டிபிகேட் அப்படின்னு சொல்றது, தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரமே இல்ல அப்படின்ற வாதத்தை முன்வைக்கிறாங்க. ஆனா பீகார்ல தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா, பர்த் சர்டிபிகேட் வேணாம், ஆதார் கார்டு வேண்டாம் அப்படின்னு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, தேர்தல் ஆணையம் வாக்காளர் அடையாளத்தை கொடுத்துருப்பாங்கல்ல, அதுவே போலி, அதுவே உண்மை இல்ல அப்படின்றாங்க. அந்த சான்றிதழ் நாங்க எடுத்துக்க மாட்டோம் அப்படின்றாங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இதே தேர்தல் ஆணையம் தான்
இந்த 65 லட்சம் வாக்காளர்களும் தகுதியானவர்கள் அப்படின்னு தேர்தல் ஆணையத்தின் மூலமா இங்க அடையாள அட்டை கொடுத்தாங்க. இப்போ அதே தேர்தல் ஆணையம் என்ன சொல்றது, இந்த 65 லட்சம் பேரும் போலியானவர்கள், ஊடுருவராளர்கள் அப்படின்றாங்க. அப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலை கேன்சல் பண்ணுங்க. அப்ப அந்த வாக்குகள்ல நீங்க ஏத்துக்கிட்டு தான் நீங்க அந்த வாக்குகள்ல போலி வாக்குகள் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுங்க அப்படின்ற கேள்வி ரொம்பவே என்ன பண்ணுது எழும்புது. உண்மையிலும் அதுதானே கூட சார். ஏன்னா இப்ப தேர்தல் ஆணையம் இந்த 65 பேரை இப்பதான் உங்களுக்கு போலியானவர்கள் தெரியுது. ஏன் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் உங்களுக்கு தெரியலையா? அப்ப நீங்க சிஸ்டமேட்டிக்கா பண்ணலையா? ஏன்னா அப்போ இவங்களுக்கு அந்த வாக்காளர்கள் தேவைப்பட்டாங்க. பாஜக வின் பண்றதுக்கு இந்த வாக்காளர்கள் தேவைப்பட்டாங்க. இப்போ சட்டமன்ற தேர்தலில் நிதிஷ்குமாரை வாக்களிக்கணும்னா இந்த 65 பேர் என்ன பண்ண மாட்டாங்க, வாக்களிக்க மாட்டாங்க. இவங்களுடைய விஷயம் என்ன தெரியுமா, வீடு வீடா போய் என்ன பண்றாங்க, யார் யாரெல்லாம் பாஜகவுக்கு எதிர்ப்பு நிலையில இருக்கிறாங்க, யார் யாரெல்லாம் நிதிஷ்குமாருக்கு எதிர்ப்பு நிலையில இருக்கிறாங்க, அவங்கள போயிட்டு வீடு வீடா போயிட்டு என்ன பண்றாங்க, அவங்கள அடையாளம் கண்டு அந்த வாக்காளர்களை கேன்சல் பண்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இங்க முன்வைக்கப்படுது. உண்மையிலே இதான் சார். இந்த 65 லட்சம் வாக்காளர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு போடும் போது அந்த ஓட்டு உங்களுக்கு தேவைப்பட்டது. இப்போ இந்த 65 லட்சம் வாக்காளர்கள் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது, இதுல பாஜகவுக்கும் நிதிஷ்குமாருக்கும் எதிராக வாக்களிக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சு இந்த 65 லட்சம் வாக்காளர்களும் முறை இல்லாம முறைகேடோட என்ன பண்ணிருக்காங்க, நீக்கி இருக்காங்க. இதனாலதான் உச்ச நீதிமன்றத்துல கேஸ் கொடுத்து இத முழுசா என்ன பண்ணிருக்காங்க, கேஸ் நடந்துட்டு இருக்கு. இப்போ உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, இது வழக்கு அடுத்த கட்ட லெவலுக்கு வரும்பொழுது தேர்தல் ஆணையத்திடம் அதிகமான கேள்விகள் நாங்க கேட்போம், அதுக்கு எல்லாத்துக்கும் தயாரா இருந்துக்குங்க. ஏன்னா இப்ப நடந்த இந்த ப்ராசஸ்லயே நிறைய முறைகேடுகள் நடந்திருக்குல்ல. இப்ப இறந்துட்டதா சொல்றாங்க, அந்த 2 பேரையும் உயிரோட கொண்டு போய் என்ன பண்றாங்க, நீதிபதிகள் முன்னாடி ஆஜர்படுத்துறாங்க. நாங்க இறக்கல, உயிரோட தான் இருக்கோம், எங்களுடைய வாக்காளர் அட்டையை இவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க, இறந்துட்டேன்னு சொல்லிட்டு நீக்கிட்டாங்க அப்படின்றாங்க. இப்ப இதுவே ஒரு பெரிய முறைகேடு தானே. இதுக்கு இவங்க சமாளிக்கிறாங்க. இது என்ன பண்ணிருக்கோம், யாரோட தவறுலாம் நடந்திருக்கும், இதை சரி செஞ்சிடலாம், இதை வச்சு நீங்க டிராமா பண்ணாதீங்க. இங்க டிராமா பண்றதுக்கு வேலையே இல்ல சார். தேர்தல் ஆணையம் தான் தேவையில்லாம டிராமா பண்ணிட்டு இருக்கு. எது இருந்தாலும் இப்போ உங்க மேல தப்பு இல்லைல்ல. தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா, உச்ச நீதிமன்றத்துல இந்த 65 வாக்காளருடைய வரைவு பட்டியல் நாங்க கொடுக்க மாட்டோம், சமர்ப்பிக்க மாட்டோம், முடியாது அப்படின்னு சொல்லுது. ஏன் உங்களுக்கு பயம்? கொடுக்க வேண்டியதானே. உங்க மேலதான் தப்பு இல்லைல்ல. நீங்க தான் எல்லாம் சிஸ்டமேட்டிக்கா சூப்பரா அப்படியே சூப்பரா இது பண்றீங்களே, உங்க சைடுல மிஸ்டேக்கா நடக்காத, கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு தேர்தல் ஆணையம் தான் டிராமா பண்ணிட்டு இருக்கு. ஆனா இதை எதிர்த்து கேள்வி கேட்கிறாங்களா, அவங்க என்ன சொல்றாங்க, டிராமா பண்றாங்க அப்படின்றாங்க. உண்மையிலேயே பாஜகவுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நிதிஷ்குமாரை ஜெயிக்க வச்சிடணும். ஒருவேளை ஜெயிக்க வைக்கலனா, நிதிஷ்குமார்னா ஒரு கட்சி விட்டு இன்னொரு கட்சிக்கு தாவின்னு தான் இருப்பார். அவர் நிலையா ஒரு கட்சியில இருந்திருக்காருன்னா இல்லவே இல்லை. போன தடவை நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி உருவாக்குறதுல நிதிஷ்குமார் பெரும் பங்கு வகித்தார். ஆனா இந்தியா கூட்டணி உருவாக்கிட்டு அப்படியே என்ன பண்ணாரு, கல்தா கொடுத்துட்டாரு பாஜகவுக்கு. சோ அந்த மாதிரி ஒரு ஆள் தான். அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா பீகார்ல சட்டமன்ற தேர்தலில் தேஜஸ்வி யாதவ் கூட என்ன பண்ணாரு, கூட்டணி வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அதை வாபஸ் வாங்கிட்டு பாஜக கூட கூட்டணி வச்சாரு. இது மாதிரி தாவிட்டே தான் இருப்பாரு. எங்க நம்மளுக்கு ஆதரவா இருக்குதோ அங்கதான் என்ன பண்ணாரு, நிதிஷ்குமார் தாவிட்டே இருப்பாரு. நிலையா ஒரு ஸ்டாண்ட்ல இருப்பாருன்னா இருக்க மாட்டாரு. இப்ப பாஜகவுக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா, ஒருவேளை சட்டமன்ற தேர்தலில் நிதிஷ்குமார் தோத்துட்டாருன்னா, முதலமைச்சர் ஆகல, துணை முதலமைச்சர் ஆகல அப்படின்னா நமக்கு மத்திய அரசுக்கு கொடுத்திருந்த ஆதரவை திரும்ப பெற்றுப்பாரு அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு வந்துருச்சு. அதனாலேயே இங்க பாஜக என்ன பண்ணுதுன்னா, நிதிஷ்குமாரை ஜெயிக்க வைக்கணும், பீகார்ல ஜெயிக்க வச்சே ஆகணும், அந்த ஒரு கட்டாயத்தினால பாஜக இருக்குது. அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் இப்போ இந்த தீவிர சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை பயன்படுத்தி 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கியிருக்காங்க. இது 65 லட்சத்தோட நிக்காது, கிட்டத்தட்ட 1 கோடி கிட்ட தாண்டும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு என்ன பண்றாங்க, முன்வைக்கிறாங்க. இந்த அளவுக்கு முறைகேடுகள் ஒரு பக்கம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குகளை திருடி என்ன பண்ணிருக்காங்க, பாஜக மெஜாரிட்டியா வின் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இங்க சட்டமன்ற தேர்தல் வரப்பொழுது இங்க போலியான வாக்காளர்கள் சொல்றாங்க. இதே 65,000 பேர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிச்சிருக்காங்க. அப்ப அந்த வாக்கே செயல்படாது, தேர்தலை கேன்சல் பண்ணிட்டு திரும்ப நாடாளுமன்ற தேர்தல் வைங்க அப்படின்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அப்ப உங்களுக்கு அந்த வாக்கு தேவைப்பட்டது, இப்ப உங்களுக்கு தேவைப்படல அப்படின்ற ஒரு விஷயம் தான் இங்க முன்வைக்கப்படுது. இதை தவிர்த்துட்டு பீகார்ல துணை முதலமைச்சருக்கு 2 ஓட்டர் ஐடி இருக்கு, 2 இடத்துல அவருக்கு என்ன பண்ணிருக்கு, வாக்களிக்கிற உரிமை அவருக்கு இருக்கு, 2 ஓட்டர் ஐடி இருக்கு அப்படின்றதையும் தேஜஸ் யாதவ் புட்டு வச்சிருக்கிறாரு. இப்ப தேர்தல் ஆணையம் விழிப்பிதிங்க இருக்கு. உச்ச நீதிமன்றம் தெல்ல தெளிவா சொல்லிருச்சு, ஒருவேளை இதுல முறைகேடு நடந்திருந்தா, இந்த தீவிர சிறப்பு வாக்காளர் திருத்தத்துல முறைகேடு நடந்திருந்தா, இந்த விஷயத்தை டோட்டல் ப்ராசஸே நாங்க என்ன பண்ணிடுவோம், கேன்சல் பண்ணிடுவோம், எல்லாத்துக்கும் தயாரா இருந்துக்கங்க.
உங்க கிட்ட நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு, எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றதுக்கு தயாரா இருங்க அப்படின்ற ஒரு கருத்தை கொடுத்திருக்கிறாங்க. இந்த கருத்து நாளைக்கு தீர்ப்பா வருமா வராதா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். சோ தேர்தல் ஆணையம் பீகார்ல 65 வாக்காளர்களை தீவிர சிறப்பு வாக்காளர் திருத்தத்தின் மூலமா நீக்கி இருக்கிறாங்க. இது அப்பட்டமான முறைகேடா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க, குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.